அம்மா என் அப்பா யாரு, அவர் எங்க இருக்காருன்னு நான் எத்தனை தடவை கேட்டாலும் நீங்க சொல்லல. இதுல ஏதோ சோகம் அடங்கிருக்குன்னு பயந்துதான் நான் இத்தனை நாளா பொறுத்துக்கிட்டு இருந்தேன். நான் இன்னும் சின்ன பிள்ளை இல்லை. அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இருக்கு. சொல்லுங்கம்மா. ஏமா தயங்குற? எங்க அப்பா யாருன்னு சொல்லிக்க கூட தகுதி இல்லாதவரா? கொலைகாரனா? கொலைகாரனா இல்ல கட்டினவளை கை விட்டுட்டு கண்டவ கூட ஓடி போற ஐயங்களை கப்புன்னு ஒருத்தரா? ஏன் ஆளுத? என் கையில கொஞ்சம் கறி பூசி இருந்தாலும் அதை சுத்தப்படுத்தி சாப்பிட வைக்கிற நீ என் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற இவ்வளவு பெரிய கரையை துடைக்க ஏமா தயக்கிற? நீ என்னை அடிச்சாலும் சரி, கொண்டாலும் சரி, எங்க அப்பா யாரும் தெரிஞ்சுக்காம இந்த இடத்துக்கு போக மாட்டேமா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. மீனாட்சி, உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். இப்ப நான் போற காரியம் வெற்றிகரமா முடிஞ்சா ₹1,00,000 மேல லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாம எந்த கவலையும் நாம சந்தோஷமா இருக்கலாம். கொஞ்சம் தண்ணி விடுமா? மீனாட்சி, மீனாட்சி, உனக்கு என்னமா ஆச்சு? ஏமா அப்படி பாக்குற? நல்லா பாரு, கவலைப்படாத, நான் இருக்கிறேன். தைரியமாயிருமா, தைரியமாயிரு. அதுக்கப்புறம் குப்புசாமி தான் என்ன கண்ணும் கருத்துமா காப்பாத்தினார். இவர் மகளும் மருமகனும் இறந்துட்டதுனால இவர் பேத்தி லீலாவையும் வளர்க்கிற பொறுப்பு எனக்கு ஏற்பட்டுடுச்சு. உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற எனக்கு என்னைக்காவது அவரை சந்திப்போங்கிற நம்பிக்கை இன்னும் இருக்கப்பா. இத்தனை வருஷமா நீ எங்க இருக்கேன்னு தேடாதவரா அவன் வாழ்க்கை பத்தி வருத்தப்பட்டு வர போறாரு. ராஜா, அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவர் என்ன தேடி வந்திருக்கலாம், பார்க்க முடியாம ஏமாந்தும் போயிருக்கலாம் இல்லையா? அம்மா, அவர் மேல இருக்க உனக்கு நம்பிக்கைய நான் மறுக்கவோ மாத்தவோ விரும்பல. ஏமா, அவர் போட்டோ ஏதாவது இருக்கா அவன் கிட்ட? எதுவுமே இல்லையேப்பா. பரவாயில்லம்மா, அவர் யாரு எந்த ஊரும் சொல்லுமா, நானே போய் தேடி பிடிச்சு கொண்டாந்து முன்னால நிறுத்துறேன். சொல்லுமா. எனக்கு அவரைத்தான் தெரியும், மத்த விவரம் எதுவுமே தெரியாது. நீ சொல்றது என்னாலே நம்ப முடியல, மத்தவங்க எப்படிமா நம்புவாங்க? புருஷன் யாருன்னு காட்ட முடியாத ஒரு களத்துல ஒரு தாலி, நெத்தியில ஒரு பொட்டுன்னு குத்தலா பேசுற முகத்துல நான் எப்படிமா முழிப்பேன்? கடவுளே, நாம் பெத்த பிள்ளையே நான் வார்த்தையால கொன்றானே. இவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியே. நான் இன்னும் உயிரோடு இருக்கணுமா? நான் இன்னும் உயிரோடு இருக்கணும். அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. நமக்கு ஏற்பட்ட களங்கம் மறையில இருந்தாலும் பரவாயில்ல. உன் மஞ்சள் குங்குமம் மரியாம இருக்கிறதுக்காகவது அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்.
தேவையான சரக்கு ஓபியம் how much 10 lakhs 15 lakhs 20 lakhs எங்க டெலிவரி பண்ணணும் ஓகே ஹலோ இல்லப்பா வணக்கம் பாஸ். இத்தனை நாள் எங்க போயிருந்தேன் மாமா பைலானட்டுக்கு போயிருந்தேன். அவர் பொண்ணு மேல கூட உனக்கு ஒரு கண்ணு இல்ல அது மட்டும் இல்லைங்க, அந்த பைலோனுடைய ஆட்களும் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி சரி கட்டலாம் தான் போயிருந்தேன். சபாஷ், நீ எப்ப வேணா இங்க வரலாம் போகலாம், ஆனா நம்ம பிசினஸ் ரொம்ப ரகசியமா இருக்கணும். என்ன உங்க புள்ள மாதிரி நினைச்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் துரோகம் பண்ணுவீங்களா? வெரி குட், இந்த செலவுக்கு வச்சுக்க, தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறேன். ஓகே பாஸ். சீக்கிரமா வேலை கொடுக்கலாம். அம்மா, நீ 1000 சொன்னாலும் வீட்டை விட்டு ஓடி வந்த பொண்ணோட கழுத்துக்கு தாலி கட்ட நான் தயாரா இல்ல. முதல்ல அவளை இங்க போ சொல்லு. அம்மா, இப்படிலாம் இவர் பேசுறதை விட இவர் கையால என்ன கொண்டு போட்டு சொல்லு. அண்ணா, ராணிக்கு உண்மையில எவ்வளவு ஆசைன்னு உனக்கே தெரியும். தம்பி, நீ கைவிட்டுட்டா அவன் அப்ப இன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவான். அதனால வெறுப்பு ஏற்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. நீங்க எல்லாரும் என்ன காரணம் சொன்னாலும் அதை கேட்க நான் தயாரா இல்ல. அம்மா, அவளை வெளியே அனுப்ப போறீங்களா இல்லையா? மாட்டேன். அம்மா, ஆமாடா. ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தாண்டா தெரியும், உன்னை போல ஆம்பளைங்களுக்கு தெரியுமாடா? இல்லன்னா வாயும் வயிறுமா இருந்த என்ன பிரிஞ்சு போன உங்க அப்பா இது நாள் வரைக்கும் நான் என்ன ஆனேன்னு கூட தெரிஞ்சுக்காம இருப்பாராடா? நிறுத்துமா. பெரிய அப்பா, இப்போது ஒத்துக்கிறியா? என் அப்பா ஒரு அயோக்கியர் இல்ல? எங்க அப்பா போலவே எல்லா ஆம்பளைங்களும் அயோக்கியர் முடிவு பண்ணிட்டியா? அப்பா உன்னை கைவிட்டதை போலவே என்னை காதலிச்ச ராணியை நான் உதறி தடுதல் என்னமா தப்பு? அப்பா பிள்ளை இல்லம்மா, அம்மா பிள்ளை. என்னை வளர்த்தவ ஒரு உத்தமி. நீ எனக்கு கத்துக் கொடுத்தது நீதி, நியாயம், நேர்மை. அப்பேற்பட்ட உன் பிள்ளை இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண மாட்டாமா. அந்த பயில்வானுடைய உடல் பலத்தையோ பண பலத்தையோ ஆழ்பலத்தையோ பார்க்க பயப்படல. இந்த உலகமே எனக்கு எதிராக கண்ணு வந்தாலும் சரி, இந்த கழுத களத்துல தாலி கட்ட போறவன் நான் தான். அப்புறம் எதுக்குடா இவளை இப்படி எல்லாம் வேதனைப்படுத்துறேன்? சீக்கிரமா கழுத்துல ஒரு தாலியை கட்டுற. கட்ட போறேம்மா, கட்ட போறேன். ஆனா இப்போ இல்லை, நான் இவ கடத்துல தாலி கட்டுறப்போ நீங்க 4 பேர் மட்டும் இருந்தா போதாது. இந்த பேட்டையெல்லாம் திரண்டு இருக்கணும், தெருவெல்லாம் பந்தல் போட்டிருக்கணும், ஊர் ஒரைய பப்ளிக்கா பரிசு போட்டு இவ கடத்துல தாலி கட்டுறேன். இவ்வளவெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நீ ராணிய உடனே கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. அம்மா, கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி இருக்கும்போது அவ கல்யாணத்தை முடிக்காம நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவளுக்கு நல்லா இருக்காதுமா. அப்படின்னா அவசரப்படாதேம்மா, அவ படிப்பு முடியட்டும், அவ படிச்ச படிப்புக்கு ஏத்த மாப்பிள்ளை கிடைக்கட்டும், அடுத்த நாள் அவ கல்யாணம், அதுக்கப்புறம் என் கல்யாணம். அதுதான் என் திட்டம். திட்டம் நல்லா தான் இருக்கு, ஆனா கல்யாணம் ஆகாம ராணி நம்ம வீட்டுல இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே. அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு கட்டுப்பாடு நடந்துக்க என்னாலையும் முடியும், ராணியாலையும் முடியும். ஆனா ராஜா, என்ன அறியாம பேசிட்டேன். அதை உன் மனசு புண்படுத்திருந்தா என்ன பண்ணிச்சிடு. அவரே, இப்படி முக்காடு போட்டுட்டு உட்கார்ந்துட்டா போதுமா? உனக்கு மானம், வெக்கம், ரோஷம், சூடு சொன்ன இல்ல இல்ல,
இல்ல இல்லவே இல்ல. இருந்திருந்தா உன்னாட்ட ஒரு துப்பு கட்ட பயிரை போய் என் மாப்பிள்ளைன்னு சொல்லி இப்படி வம்புல மாட்டிக்கிட்டு இருப்பனா? நிறுத்தியா? பெத்த மகளையே இன்னொருத்தங்கிட்ட விட்டுட்ட அப்பனே மாமான் கூட்ட நான் தாயா படைய. இனி உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. உன் முகத்துல கூட நான் விழிக்க மாட்டேன். காலையில ஒரு டீ, மத்தியானம் ஒரு டீ, சாயந்தரம் ஒரு டீ. ஏண்டா நீங்க வேலை பார்க்கிற லட்சணத்துக்கு பத்தாதா? எங்களுக்கு சொல்லல, நீங்க குடிக்கிறீங்கன்னு சொன்ன. 2 ஆளாச்சு சம்பளம் வாங்கி கேட்டா வண்டி வேலைக்கு வரட்டும், வண்டி வேலைக்கு வரட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆன வண்டிகள்லாம் ராஜண்ண பத்திரிக்கை போயிடுச்சு. இனிமே புதுசா ஆக்சிடென்ட் ஆனாதான். சும்மா அறிவு கேட்டவனால அவன் அசந்த சமயம் பார்த்து ஒரு வண்டி இழுத்துட்டு வந்தா இங்க பிரிச்சு போட்டு வேலை செய்யலாம்ல. உதவாங்கற யாரு? ஏண்டா அவன் செட்டுக்கு மாத்திரம் எப்ப பார்த்தாலும் 4-5 வண்டி வந்துகிட்டே இருக்குது. அது காரணம் என்ன? அல்ல, அவருக்கு வேலை தெரியும். அவர் உண்மையான மெக்கானிக்கிறா. அப்ப நானு ஏண்டா என்னடா சொன்ன? என்ன சொன்ன? டேய் நான் பிரிக்காத கார் இல்ல, ஓட்டி பார்க்காத வண்டி இல்லடா, எனக்கா வேலை தெரியாதுன்னு சொன்ன அறிவு கட்டவன. ஆமா, 15 பைசா டீயை 10 வாட்டி ஆட்டி ஆட்டி குடிக்கிறாரு. இவரெல்லாம் ஒரு மெக்கானிக்கா. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? அறந்துருவேன். ஒரு வாரம் செட்ல வேலை இல்லைன்னா இவட ஆளாளுக்கு ஏறுறீங்க. ஏண்டா அவன் செட்டுக்கு மாத்திரம் எப்படா இவ்வளவு பணம் சேருது? நான் நினைக்கிறேன் அவன் செட்ல தகடு பதிச்சிருப்பான்னு. அண்ணே, நம்ம ஷெட்ல வெட்டி போட்ட தகடு நிறைய இருக்குங்க. ஒண்ணு வேண்டாம், எடுத்து சவுத்துல அடிக்கதா? அட முண்டா முண்டா, நான் சொல்றது மந்திர தகடுடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பாதி நிறைய வெத்தலை பாக்கு போட்டுட்டு மங்களகரமா இருக்காது. அதான் அங்க லட்சுமி போகுது. ஏன் இங்க வராதோ? போய் வெத்தலை வாங்கிட்டு வரா. போடா, நானும் பாத்துறேன். அந்த லட்சுமி நம்ம செட்டை தாண்டி தானே அங்க போகணும். வெத்தலைய போட்டு மென்னு இங்கேயே தங்க வச்சிடுறேன். மலையாண்டி, மணிக்குண்டு நல்லா ஞாபகத்தில் இருக்கட்டும். செவக்க செவக்க வெத்தலை போட்டிருப்பான், மூக்கு நல்லா நீட்டமா இருக்கும். அவனை உண்டு இல்லன்னு ஆக்கிடுங்க. அதே வெத்தலை பாக்கு, அதே நீட்ட மூக்கு, அடையாளம் கரெக்டா இருக்க. வெத்தலை பாக்கு போட்டா கார் வரும் சொன்னாங்க, லாரி வந்து நிக்குது. யாரா நீங்களா? அடிக்கிறீங்க, சொல்லிட்டு அடிக்கிறா. உன்னை சொல்ல எனக்கு ஒரு விவரம் தெரியணும். நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா, அப்பா பிள்ளையா? ஒரு அப்பா 2 அம்மா. அடப்பு, அசிங்க பிடிச்ச குடும்பம்டா. ராஜானே, 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 எங்க அண்ணாத்தை 2 குண்டங்க போட்டு புரட்டுன்னு புரட்டிட்டு இருக்காங்க. அண்ணாத்தை நாங்க என்ன தப்பு பண்ணுனாலும் பரவாயில்ல, எங்க அண்ணாத்தை நீங்க தானே வந்து காப்பாத்தணும். என்ன இவனு வெத்தலை போட்டிருக்கான்? அதே நீட்டமான மூக்கு, அதே சிகப்பு. வெத்தலை போட்டவன் அடிக்க சொன்னாரா அவங்க பாசு? அது என்ன தாண்டா? பொண்ணு அடிக்கிறதுக்கு பதிலா என்ன போட்டு புளிஞ்சிட்டானுங்க. இவனுக்கு 2 பேரும் அடிக்கவா வேணும்? மேல விழுந்தா பத்தாதா? மணல் மூட்டை, சிமெண்ட் மூட்டை மாறி மாறி விழுந்தது. ஆமா, நீதான் புதுசா வெத்தலை போட்டிருக்க. இவனால சொன்ன கேட்டாரா? வெத்தலை வாக்கு போடு, லட்சுமி கலை, உனக்கு வர்ற கிராக்கி எல்லாம் நாம இழுத்துடலாம்னு ஐடியா கொடுத்தா. இப்ப பர்மனண்டாவே செவக்க வச்சுட்டானுங்க. ராஜு, அவனுங்களை மெதுவா கீழே இறக்கி விட்டுருப்பா. போட்டாத, உடைஞ்சிருவானுங்க. அப்புறம் யார் யார் குடல்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நீயே வந்துட்ட. ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம ஆட்கள் 2 பேர் வசமா மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு உடனடியா ஒரு பார்சல் வந்து சேரணும். நேரம் ஆக ஆக எனக்கு லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்படும். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு ஒரு நல்ல டிரைவர்
24 மணி நேரம் இருக்குங்க. 2 மணி நேரத்துல நானே நல்ல ஆளா பார்த்து அனுப்பி வைக்கிறேன். போதுமா? சபாஷ். இதுதான் என்ன வேணுங்கிறது. இல்ல உன் கை செலவு வச்சுக்க. பாபு, மணவாளனை கூட்டிட்டு போய் அந்த மெக்கானிக் ராஜாவை எப்படியாவது சரி கட்டி நம்ம பாஸ் கிட்ட டிரைவரா சேர்த்து. அதுக்கு என்ன செலவானாலும் நான் தரேன். ஓகே? ஓகே. அதோ இருக்கான் பாரு, அவனேதான். ஓகே, நான் கவனிச்சுக்கிறேன், நீ போ. உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? வருங்காலத்துல உனக்கு உதவியா இருக்கும் தாயா பழைக்கிறேன். ஆமா, வீட்டுல சாமான் தேய்க்கிற வேலையை விட இந்த வேலை ரொம்ப சுலுவியா. எந்த வேலை? எந்திரி. அட உடியாண்ணா. ஐயோ, பாத்தியா கையில கறி பாத்தியா? கையில கறி பூசிட்டா பரவாயில்ல, ஆனா உன்னையே நம்பிக்கிட்டு இருக்க என் முஞ்சில கறிய பூசிடாதையா. ஆமா, கறி பூசுறதுதான் என் வேலை. கவலைப்படாத, அந்த மாதிரி வேலையெல்லாம் என் ஜென்மத்துல செய்ய மாட்டேன். வேற எவன் செய்வாங்கற? உங்க அப்பா. அதான் புய் முட்டை. அது கிடக்குது உடியா. அதுக்கு உடம்பு தான் பெருசு, மண்டையில ஒண்ணுமே கிடையாது. ஆமா, அது அவனுக்கு புரியலையே. என்ன நீ எப்ப பார்த்தாலும் எங்க அப்பரை பத்தி பேசின்னு கிடக்குற? வேற எதை பத்தி பேசுவாங்க? ஆசையா அன்ப 4 வார்த்தை பேசாம. இது கிட்ட வராத. பாரு, கிட்ட வராத. பாரு, முதல்ல வேலை, அப்புறம் பேச்சு. அப்போதான் நாடு நல்லா இருக்கு. வணக்கம். இந்த வண்டி அடிக்கடி ட்ரபிள் கொடுக்குது. What's the problem? ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க. போதும். காயில் வரை கழண்டு இருந்தது, போட்டாச்சு. இனிமே நீங்க தைரியமா போலாம். இதுக்கு என்ன சார்ஜ் கொடுக்கணும்? இந்த மாதிரி சின்ன வேலைக்கெல்லாம் நான் கூலி வாங்க மாட்டேன். 10 ரூபாய் குடியா. என்னையா இது யாரு? இது வந்து நம்ம ஆளுதான். இந்தாம்மா. உண்மையிலேயே கெட்டிக்கார மெக்கானிக் தான். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? அட என்னங்க அப்படி கேட்டீங்க? ஐயா ஸ்டீரிங்க புடிச்சாருன்னா கார் சும்மா ரோட்ல ஓடாது. என்னங்க அப்படி பாக்குறீங்க? அவ்வளோ பீட போவாரு, அந்த இடத்துல பறக்கும். பாருங்க எப்படி இருக்கு. தேவையில்லை, புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லு, ஆனந்தா லாரி சர்வீஸ்ல சேர்த்து விடுறேன். சம்பளம் 500 ரூபாய் கிடைக்கும். வேண்டாம் சார், எனக்கு இந்த வேலையே சரியா இருக்கு. சும்மா அவங்க சொல்றாங்க சர்வீஸ் எல்லாம் நைட்ல தான்ப்பா. உன் வேலையும் கிடையாது, சம்பளமும் அதிகமா கிடைக்கும். சும்மா எதுக்கு சார், ஆள விடுங்க. என்னாடி யோ, உன் தலையில எதோ இருக்கா? முடி இருக்கு. ஆமா, அது மாத்திரம் தான் இருக்கு. மூளை இருந்தா வர்ற சீதேவி இப்படி உதறி தழுவியா? ஒரு சீதேவியா? என்ன சொல்ற நீ? உனக்கு எல்லாம் விளக்கமா சொல்லணும். அம்மா கிட்ட பெருசா வீராப்பா என் தங்கச்சி கல்யாணத்தை தடா புடாலாம் பண்ண போறேன், அப்புறம் என் கல்யாணத்தை நடத்த போறேன்னு சொன்னியா? அதெல்லாம் மறந்துட்டியா? அதுக்கு இப்ப என்ன செய்வாங்க? யோ, உன்ன அந்த ஆள் சொல்ற வேலைய மரியாதையா செய்யி. 500 ரூபாய் கிடைக்கையா? யோ யோ யோ.